ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நான் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்துல இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, கேமிங் இண்டஸ்ட்ரியோட கடவுளான ஹிதேயோ கொஜிமா தன்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான கொஜிமா ப்ரொடக்ஷன்ஸோட 10th ஆனிவர்சரி கொண்டாடுற மாதிரி பலவித அப்டேட் விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா, கொஜிமாவுடைய பிரம்மாண்ட படைப்புகள்ல ஒன்னான டெத் ஸ்டாண்டிங் கேமுடைய அனிமேஷன் மூவி அடாப்டேஷனுடைய டீசர் கட் தான் வெளியே வந்திருக்கு. இந்த டீசர் கட்டுடைய ஒர்க்கிங் டைட்டில் என்ன பாத்தீங்கன்னா, டெத் ஸ்டாண்டிங் மஸ்கிட்டோ. இந்த டீசர் கட்டை யாராவது போய் பார்க்கலனா ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அனிமேஷனா இருக்கட்டும், விஷுவல்ஸா இருக்கட்டும், அந்த அளவுக்கு கேமிங்க்கு இருக்கிற மாதிரி ரொம்ப ப்ராமிசிங்காவும் அதே நேரத்துல விஷுவலி ஸ்டன்னிங்காவும் இருக்கு. ரெண்டாவது நம்ம பார்க்க போற அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓடி நாக் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஜானர் சம்பந்தப்பட்ட கேமோட ட்ரைலரை வெளியிட்டு இருக்காரு தலைவர். இந்த ட்ரைலர் யாரும் செக் பண்ணலனா ப்ளீஸ் போய் முதல்ல செக் பண்ணுங்க. ஏன்னா ட்ரைலர் கட் அந்த அளவுக்கு இருக்கு. இந்த கேமுடைய ஹாரர் தன்மை எந்த அளவுக்கு இருக்கும், அதுவும் இல்லாம அந்த கதை ஏன் சம்பந்தப்பட்டதுங்கிறத தெளிவா வச்சிருக்காரு தலைவன் ட்ரைலர் கட்ல. அதுவும் இல்லாம முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த கேம் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் கேம். தேர்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிசன்ட் அப்படிங்கிற கேமுடைய அனௌன்ஸ்மெண்ட், அதுவும் இல்லாம கான்செப்ட் தான் தலைவன் வெளியே விட்டுருக்கான். இந்த கேமோட ஜானர் எதை பத்தினதுன்னா ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர். மோஸ்ட் லைக்லி மெட்டல் கியர் சாலிட் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கேமோட கேஸ்டிங்ல முக்கியமா நமக்கு தெரிஞ்ச ஒரு முகமும் இருக்கு. அதான் டான் லீ. ட்ரைன் டு புசான் படத்துல இந்த கேரக்டர் நீங்க கண்டிப்பா பார்த்திருக்கலாம். இந்த மாதிரி 10th ஆனிவர்சரிக்காகவே சும்மா அப்டேட்ஸ் அடுக்கி வச்சு கொண்டு வந்திருக்காரு ஹிதேயோ கொஜிமா. சோ இன்னைக்கான கண்டென்ட் அவ்வளவுதான். இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். until then